அதெல்லாம் ஒரு காலம் மச்சான். அது ஒரு கணக்காலம். அடுத்த ஐட்டம் வந்துச்சு. இதை பார்த்து மச்சான் ஒரு ரிவ்யூ சொன்னாம பாருங்க. அதுக்காக நான் கேமரா ஆன் பண்ணிட்டேன். என்ன மச்சான் சொன்னேன்? இனிப்பா இருக்கு. நான் இனிப்பு பணியாரம் சாப்பிட்டு மக்களே நிஜமா சொல்றேன், ரொம்ப டேஸ்டா இருக்கு. இனிப்பா இருக்கு. இல்ல நான் இங்க சாப்பிட்டுருக்கேன். எல்லாமே காரமா அதெல்லாம் தெரியாது. நான் இங்க சாப்பிட்டேன், காரமா இருந்திருக்கேன். இது இனிப்பா இருக்கு. இனிப்பு பணியாரம் உண்மையதான் சொல்லுவேன். பணியாரம் அவன் சத்தியமா உண்மைதான் சொல்லுவாங்க. நீங்க நம்பலாம். அவனை ரொம்ப சாப்பிட்டா இருக்கு. அவன் சாதாரணமா இருக்கும்போது உண்மைதான் பேசுவான். இப்போ நாங்கள் சிட்டிசனா மாறி இருக்கோம். அப்போ கண்டிப்பா உண்மையாக சொல்லுவான். சிட்டிசன்ஷிப். ரொம்ப உடையெல்லாம் போடுறாங்க. நீ அவ்வளோ பெரிய இல்ல சிக்கனுக்கு சொல்றேன். வார பிரிட்டர் தராங்க முன்னாடி போ. நீ நக்கி பார்க்கல. நல்லதா தட்டை கழுவி வைக்கலாம். இந்த தட்டு வந்து சிக்கன் இந்த அந்த போட்டோ பார்த்துருப்பீங்களா, அது மாதிரி இருந்தது. இப்போ இது எப்படி இருக்கு? கழுவிடுமான்னு பாருங்க. இப்போ சொல்றேன் என்ன பத்தி. நல்லா இருந்துச்சு மச்சான். மச்சான் இது ஆன்லைன்ல சேல் பண்ணலாம் என்ன மச்சான்? நானும் கேட்கறேன். உன்னை 2 மாசமா ஒருத்தரை கூட்டத்தை விட்ட மோனிஸ் ஃப்ரெண்ட் எங்க ஆளே மச்சான். நீ உன்னுடைய சூஸ்திர சொல்லு மச்சான். சூஸ்திரம் 500 பாக்ஸ் 100 ரூபா போடுங்க. 1000 ரூபா போடு. 5 லட்சம் ரூபா. 5 லட்சமா? ஆமாவா? இல்லைனாலும் வேலை பார்க்குறவங்க கொடுக்கணும்டா. அப்பதான் நம்ம நல்லா இருப்போம். கரெக்ட் செஞ்சிருவோம். ட்ரை பண்ணு. அந்த லேடி இருக்காங்கல்ல, நீங்க சொன்னீங்களா 1000 ரூபாய்க்கு, அவங்க இந்த ஆயுத பூஜை போனஸ் எடுத்துருவோம் எல்லாருக்கும் கம்பல் செயின். அவங்க ஆல்ரெடி பிஸ்கட்டா வாங்கி வச்சிட்டாங்க. அது ஒரு வீடியோ போட்டாங்க பாத்தீங்களா? பிஸ்கட்டா வாங்கி வச்சுட்டு இப்ப போய் எல்லாருக்கும் கம்மல், அப்புறம் செயின், டாலரு அந்த மாதிரி வாங்கி பிரசன்ட் பண்ணிருக்காங்கன்னா எனக்கெல்லாம் மனசு பெருசுதான், காசு கையில இல்ல. வா மச்சான், வா மச்சான். கலை நம்ம சிட்டிசன் குருவோட அடுத்த ஒரு முக்கியமான நம்ம சிங்கப்பூர் கலை. சிங்கப்பூர்ல இருந்து நம்மள மச்சான் அப்படி என்னன்னு மச்சான் நான் கட்டி பிடிக்கிறேன் மச்சான். எதா நாயா வா மச்சான், வா மச்சான். நீங்க எதுக்குடா கட்டி பிடிக்கிறீங்க? கட்டி பிடிச்சு போண்டா. நான் டிப்ளோமால இருந்து கட்டி பிடிச்சேன். ரூம் அங்க இருக்கு போங்க. ஏன் ஸ்ட்ரைட் எடுக்க மாட்டியா? போனே கலையரசா உனக்கு கலையரசா நீ வந்து நீ பண்ணது நியாயமா கலையரசா? நம்ம சிட்டிசன் குரூப் மெம்பர் ஒருத்த முக்கியமான உதயகிருஷ்ணன் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமா உனக்காக காத்து இருந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர மிஸ்டர் கலையரசன் மாத்தினேன். இவன் வர நாள அந்த நெய் போடுறாங்க போல இருக்கு. அது டேஸ்ட் ரொம்ப டேஸ்டா இருக்கு. வீட்ல செஞ்ச மாதிரி தெரியல, கடையில செஞ்ச மாதிரி இருக்கு. கடையில எப்படி கிடைக்குமா? கடையில மாதிரி எப்படி கிடைக்குமா? அதான் சொல்றேன். நான் சொல்றேன் அவங்க வந்து இது வந்து ஒரு பிசினஸா பண்ணலாம். அது நல்லா இருக்கு. செஞ்சது இவங்க தான். மாப்பிள்ளை இவர்தான். ஆனா இவர் போட்டுக்கிற ட்ரெஸ் எந்த? Several days later. வாக்கிங் பாரு. ரோட்ல இருக்கவங்க வேடிக்கை பார்க்கறாங்க. வாங்கி அப்படிதான் வாங்கி நடக்கறதே இல்ல. இந்த பறற மாதிரி. ஆனா 2 பேர் இல்ல, ஒரு பேர் தான் அடிச்சோம். ஐயோ ஆட்டோக்கார ஏத்தி பண்ணறோம் எங்களை. போட்டுட்டே இத காலப்பர் கால. இல்ல இது வீடியோ நார்மல். காலப்பர். டிர்னக்கா. என்னடா மொட்டை வாடா லைன்ல. கிர்ரே. ஏய் புலிஸ் ருச்சிலோ. ஏய் வந்துட்டோம். எல்லாம் படிச்சு நேரா வரல. மச்சான் காலையில எனக்கு பாத்ரூம் வந்து. பாத்ரூம் முக்கியமா எனக்கு எக்ஸாம்லயே போலடா அவன். மச்சான் காலையில இப்படி இருக்கான்ல, காலைல ஒரு 3:30 மணிக்கு மெசேஜ் போடுவான். செம்மையா படிப்பாங்க. எனக்கு வயிற்று கலக்கிருச்சு. ஸோ ஐ வில் கம் லேட், டோன்ட் ஆஸ்க் மீ டு கம் ஃபாஸ்ட் அப்படின்னு மெசேஜ் போடுவான். போடுவான் பாரு போடி. போட தெரிஞ்சல பர்மிஷன் போட தெரிஞ்சல. புல்லுசுலு அப்படிங்கிறது ஒரு ரெஸ்டாரண்ட், ஆந்திரா ரெஸ்டாரண்ட் டைப்பு. நாங்கள் அங்கே தான் சாப்பிட போய்கிட்டு இருக்கோம். மச்சான் ஒரே கில்மால் ஆகிட்டான். டென்ஷன் ஆகி அங்கே பாரு. 8:55 I will be now.
8:55 நாளைக்கு வருவானா ரெக்கார்ட் பண்ணிங்க. நாளைக்கு எத்தனை மணிக்கு வரான்னு நான் பார்த்து சொல்கிறேன். அது வந்து என்ட்ரன்ஸு சைலண்ட்டாக இருக்குது, அது கத்த முடியாது. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என் ஃபேமிலி வந்துட்டாங்க. எப்படி உட்காரலாம்? எல்லாம் சேர்ந்து உட்காரலாமா? யாருக்கு? ஆக்சுவலாக நாங்கள் அந்த புலிச்சூர் ரெஸ்டாரண்ட்குள்ளே வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்டு உதயகிருஷ்ணாவோட ஃப்ரெண்டோட ஓன் ரெஸ்டாரண்ட். ஸோ அங்கே வந்து மெனுலாம் பார்த்துட்டு விதமாக நாங்கள் டிஷ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். என்னால் அன்றைக்கி வந்து ப்ராப்பராக வீடியோ எடுக்க முடியல. அதனால் நான் வந்து புகழை வந்து எடுக்க சொல்லியிருக்கேன். அவன் தான் ஃபுல்லாக எடுத்தான், பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தான். என்ன இவன் தலை மொட்டை ஆயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. இந்த வீடியோ 2 வீக்கோட வீடியோ நாங்கள் ஒன்றா மிங்கிள் பண்ணி போட்டிருக்கோம். அதான் கலையரசன் ஃபஸ்ட்டு வந்தப்போ முடியோடு வந்தான், அப்புறம் திருப்பதிக்கு போய் மொட்டை அடிச்சு திருப்பி வந்தான். நாம் வந்து தமிழ்நாட்டில் இல்லை, ஆந்திராவில் இருக்கோம். ஆந்திராக்கெல்லாம் மாறணும். ஆந்திரா மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க. ஹோட்டல் பேரை வந்து சொல்றதுக்குள்ள போதும் போதும். என்னாச்சு? புலுசூரா? மச்சான் ராஜு என்கிட்ட இந்த மெனுவை கொடுத்து என்ன வேணா ஆர்டர் பண்ணு சொல்றாங்க. இந்த மாதிரி ஏடர்னு சொல்றேன். ஏடர்னு அவ்வளவு நான் போதையா இருக்கேன். நான் என்ன ஆர்டர் பண்றது? ஆனா தரமான சிறப்பான சம்பவம் இப்போ இருக்குது. ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட், இப்போ நம்ம சீரியஸ் பிஸ்னஸ்க்கு வந்தாச்சு. நம்ம இந்த ரெஸ்டாரண்ட்டை பக்காவாக ரிவ்யூ பண்ண தான் வந்தோம். ஃபஸ்ட்டு நாங்கள் ஆர்டர் பண்ண டிஷ் வந்து இளநீர் பாயாசம். அவ்வளோ டெலிஷியஸாக இருந்துச்சு. எல்லாருமே எப்படின்னா, நாங்கள் ஒரு 6 பேர் போயிருந்தோன்னா ஒரு டிஷ்ஷில் 2 குவான்டிட்டி வாங்கிட்டு அதை நாங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். அதான் எங்கள் பழக்கம். இந்த இளநீர் பாயாசம் சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கறி தோசை, சிக்கன் கறி தோசை. அதுவும் சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அது எவ்வளோ டெலிஷியஸாக இருக்குது. இது பார்க்கறதுக்கு மட்டும் அழகாக இல்லை, இந்த ஹோட்டலோட ஒரு சிக்னேச்சர் டிஷ்ஷு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் நவீன் உதயகிருஷ்ணா ஆர்டர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இது வந்து கிறிஸ்பி கடம்பாவில் இந்த மாதிரி ட்ரை ஃப்ரை மாதிரி எல்லாமே நாங்கள் டேஸ்ட் பண்ணோம். இது வந்து இந்த சைட் டிஷ், இது வந்து சால்னா மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த சிக்கன் கறி தோசைக்கு அவ்வளோ ருசிங்க. இதை புட்டு அதில் தொட்டு ஒரு பைட் போனீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கறி தோசையோட அரோமா ஃப்ளேவர் எல்லாத்துலேயும் உங்கள் நாக்கில் தாண்டவமாடும். பெஸ்ட்டு ஃபுட்டு, ஒன் ஆஃப் த கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ஃபுட்டு இந்த கறி தோசை. அப்புறம் இந்த கடம்பா 65 இதுவும் செம்ம கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் செம்மையாக என்ஜாய் பண்ணிருந்தாங்க. அதான் நான் சாப்பிடுவேன், நீங்கள் சாப்பிடுவேன். அப்படியே 3 பேர் ஷேர் பண்ணு. சரி, அப்படியே 2 அடுத்தது நாங்கள் ஆர்டர் பண்ண டிஷ் வந்து கில்லி பரோட்டாவாம். இது நிறையா இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி இலக்குள்ளே பரோட்டா வச்சு சால்னா ஊற்றி அதில் சிக்கன் குருமா ஊற்றி அப்படியே ஒரு மாதிரி குழம்பு கொடுப்பாங்களே. நான் இது வந்து ஃபஸ்ட்டு வாட்டியாக நான் ட்ரை பண்ணுறேன். மேலே ஒரு முட்டையும் என் கண்ணுக்கு தெரியுது. அட்டகாசமான டேஸ்ட்டுங்க. இதெல்லாம் சுமார் அப்படி இப்படின்னு சொல்ல முடியாது. செம்ம சூடாக இருந்துச்சு. நான் வாயில் எடுத்து வச்சிட்டேன். கொதி அப்படியே சூடாக தொண்டைக்குள்ளே இறங்குறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அடுத்தது நாங்கள் ஆர்டர் பண்ண வந்து நூல் பரோட்டா வித் ஹைதராபாத் இந்த குண்டூர் சிக்கன் சொல்கிறாங்க. காரமாக செம்மையாக இருந்துச்சு. அதையும் நான் டேஸ்ட் பண்ணேன். அந்த நூல் பரோட்டாவும் நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். கில்லி பரோட்டாவும் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். எல்லாமே செம்ம டெலிஷியஸுங்க. இந்த நூல் பரோட்டா அவ்வளோ சாஃப்ட்டு. நம்ம பரோட்டா கொஞ்சம் ரஃபாக இருக்கும், கொஞ்சம் ரப்பரியாக இருக்கும்ல. இது வந்து இந்த நூல் பரோட்டா செம்ம சாஃப்டாக இருந்துச்சுங்க. அப்புறம் நாங்கள் மெயின் டிஷ்ஷில் ஒரு பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது அவ்வளோ சுட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் பாட்டு எடுத்து ஸ்பூனில் வாயில் வச்சுட்டேன். சிட்டிசனாக மாறின காரணத்தினால என்னை அறியாமல் எடுத்து வாயில் வச்சு துடிச்சு போயிட்டேன். கில்லி பரோட்டா மாதிரி இதுவும் என் நாக்கை பதம் பார்த்துடுச்சு. அடுத்தது நாங்கள் ஆர்டர் பண்ணது ஒரு சீ ஃபுட்டு, ஒரு ஃபிஷ் ஐட்டம். இதுவும் அந்த ஹைதராபாத் ஸ்டைல்னு சொன்னாங்க. இதோட பேர் என்ன சரி எனக்கு தெரில, ஆனால் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அங்கே அந்த ஹோட்டல் நீங்கள் போனீங்கன்னா இதை மாதிரி ஹைதராபாத் ஸ்டைல் ஃபிஷ்ஷுன்னு கேட்டாலே கண்டிப்பாக கொடுப்பாங்க. இதுவும் செம்ம சூடுங்க. இது அவசரப்பட்டு வாயில் வச்சு என் நாக்கு தொண்டை எல்லாத்தையும் நான் வேக வச்சுக்கிட்டே இருக்கேன் தொடர்ந்து. அடுத்தது நாங்கள் ஆர்டர் பண்ண வந்து மிக்சட் ஃப்ரைட் ரைஸ். இதில் பார்த்தா சிக்கன், ப்ரான், மட்டன், அப்புறம் ஸ்குவிட்டு எல்லாம் கலந்து ஒரு டெலிஷியஸான ஃப்ரைட் ரைஸ். இது அல்டிமேட்டான டேஸ்ட்டுங்க. நீங்களும் இந்த ஹோட்டலில் வந்தால் கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாதீங்க. மிக்சட் ஃப்ரைட் ரைஸ். அடுத்த டிஷ்ஷு, இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸை டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு மட்டன் கோலார் உருண்டையை நம்ம அட்மிட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இதுக்கு வந்து டொமேட்டோ சாஸ் சைட் டிஷ்ஷாக கொடுத்துருந்தாங்க. எனக்கு
கோலா உருண்டை ரொம்ப பிடிக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷனோட தான் நான் ஃபஸ்ட்டு பைட் போக போகிறேன். சாப்பிட்டதுலேயும் நான் டிசப்பாயிண்ட் ஆகலை. இங்கே பாருங்கள், உடச்சி காட்டுறேன். எவ்வளோ ஸ்டஃபையாக இருக்குது பார்த்தீங்களா? இல்லை அவ்வளோ மட்டன், இந்த மட்டன் கீமா அவ்வளோ இருந்துச்சு. இதை நம்ம இந்த டொமேட்டோ சாஸில் தொட்டு சாப்பிடும் போது வாவ், செம்ம டேஸ்ட்டுங்க. நான் அப்படியே சொர்க்கத்துக்கே போயிட்டேன். அடுத்து நாங்கள் ஆர்டர் பண்ணது சீ ஃபுட்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச இறால். இதுவும் அந்த மாதிரி சிக்கன் 65 மாதிரி ஒரு மாவில் தொட்டு அதை பண்ணி கொடுத்தாங்க. செம்ம டேஸ்ட்டு. இது நான் மட்டும் சாப்பிட என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெத்திலி ஃப்ரை. சூப்பர். செம்மையாக சாப்பிட்டோம். செம்ம விருந்து. மச்சான் நம்ம உதயகிருஷ்ணா வந்து சரியான ட்ரீட் கொடுத்துட்டான். செம்மையாக சாப்பிட்டோம். ஹோப் யூ என்ன நான் சாப்பிட்டோன்னு எக்கச்சக்க டிஷ் சாப்பிட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கோலி சோடா ஃபைனலாக பண்ணுறான் புகழ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சிட்டிசன் குரூப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், see you another great. பாய். எல்லாரையும் சத்யா பாய். முடியல சரி சொல்லு முடியல மச்சா. முடியல.